ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். நேர்களை நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் பிரச்சார களத்தில் அதிகம் ஒலித்த ஒரு வார்த்தைனா அது நிச்சயமா ஜங்கல் ராஜ், அதாவது காட்டாட்சி. லாலு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியினருடைய தூக்கத்தை கெடுக்கிற வார்த்தையாகவும் இந்த ஜங்கல் ராஜ், அதாவது காட்டாட்சி மாறியிருக்கு. இது தேர்தல் முடிவுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தை, இந்த காட்டாட்சி அப்படின்ற வார்த்தை, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வரலாறு, இது எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த ஜங்கல் ராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தல் பிரச்சார களத்தில் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் நிதிஷ்குமார், இவங்க எல்லாராலையுமே பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பீகார் அரசியலோ இந்த தேர்தல் களத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2005ஆம் ஆண்டு முதலே அங்கு முதலமைச்சராக இருப்பவர் நிதிஷ்குமார் தான். நிதிஷ்குமார் தான் 20 ஆண்டுகளாக அந்த பதவியில் இருக்கிறார், அங்கே ஆட்சியில் இருக்கிறார். அப்படின்னும் போது இந்த ஜங்கல் ராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் பீகாரிகளை அச்சுறுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இதுக்கான ஒரு க்ளூவும் தந்துடுறேன். என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, லாலு பிரசாத் யாதவுடைய மகன், அவரை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எப்படி விமர்சிக்கிறாங்க தெரியுமா? ஜங்கல் ராஜ் கா யுவராஜ், அதாவது காட்டாட்சியின் இளவரசன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒன்றும் இல்லை, தேஜஸ்வி யாதவுடைய தந்தை லாலு பிரசாத் யாதவும் அவருடைய தாயார் ராப்ரி தேவியும் அவங்க முதலமைச்சர்களாக இருந்தபோது பீகாரில் நடந்த ஆட்சியை தான் காட்டாட்சி என்று சொல்கிறார்கள். 1990 லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சர் ஆகிறாரு. 95 மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் அவர் ஜெயிலுக்கு போறாரு. உடனே தன்னுடைய மனைவியை 97ஆம் ஆண்டு என்ன பண்ணிடுறார், முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அதனை தொடர்ந்து அங்கே பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. என்னென்ன குற்றச்சாட்டுகள்? ஊழல் அதிகரித்து விட்டது, நிர்வாக சீர்கேடு, சாதிய வன்முறை, அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதனால வேலை வாய்ப்பின்மை, இது எல்லாமே நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ 97 இது சம்பந்தமாக ஒரு கேஸ் வருது, சிவிக் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு கேஸ் வருது. அப்போ என்ன சொல்றாங்க, பாட்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நடப்பது ஒரு காட்டாட்சி போல இருக்கிறது, ஜங்கல் ராஜ் என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது அப்படியே பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அங்கே பிடித்து கொண்டார்கள். ஸோ ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதை திரும்ப திரும்ப சொல்ல அங்க பீகார் மக்களுக்கு நடந்த அந்த ஆட்சி 1990 தொடர்ந்து 2005 இந்த 15 ஆண்டுகளின் போது நடந்த ஆட்சி, அப்போது நடந்த நிறைய வன்முறைகள் நடந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் ஒரு ஊர்லேயே கொல்லப்பட்டிருக்காங்க. மாவோயிஸ்டுகளும் உயர் சாதி வகுப்பினர்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் நடந்த மோதல்ல 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஊழல் அதிகரித்து விட்டது. இதனால நிறைய ஃபேக்டரிஸ் மூடிட்டு போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தொழிலே நடத்த வேணாம்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பெரும் இன்னல்களை அந்த காலகட்டத்தில் சந்திச்சது தான் திரும்ப திரும்ப தேர்தல் களத்தில் பாஜகவும் சரி, நிதிஷ்குமாரோடைய கட்சியும் சரி, அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய இது தெரியாத ஜென்சி குழந்தைகள் கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தல் களத்தில் அதனுடைய தாக்கத்தை உணர வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தேர்தல் கள வல்லுநர்களும் சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இங்க ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிக்கு தலைவலியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த காட்டாட்சி என்ற வார்த்தை. ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.